போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு 15 நாட்கள் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது சென்னையிலிருந்து செங்கோட்டை அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த வெள்ளிக்கிழமை போதைப் பொருளை, அதாவது மெத்தப்பட்ட பேன் எண்ணக்கூடிய அந்த விலை மதிப்புள்ள ஒரு போதைப் பொருளை பிரகாஷ் என்பவர் கடத்தி வந்தார். அப்போது மத்திய அரசின் வருவாய் நுண்ணறிவு புலனாய்வு பிரிவினர் உடன் வந்து அவரை மதுரை ரயில் நிலையத்தில் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவரது மனைவி அவரது மனைவி மோனிசா ஷீலாவிடம் ஷீலாவின் உடந்தையாக இருந்தது தெரிய வந்து, இதைத் தொடர்ந்து நுண்ணறிவு போலீசார் சென்னை சென்று கொடுங்கையூரில் உள்ள அந்த ஷீலாவை கைது செய்தனர். அப்பொழுது அவரது வீட்டில் அந்த போதைப் பொருள் இல்லை. அவர் குப்பை தொட்டியில் ஒரு 6 கிலோ போதைப் பொருளை குப்பை தொட்டியில் மறைத்து வைத்திருந்தார். அதையும் பறிமுதல் செய்தனர். மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த யேசுதாஸ் என்பவரையும் கைது செய்து நேற்று அதிகாலை கொண்டு வந்திருந்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இவர்கள் அந்த நபர் அந்த கடத்தி வந்த பிரகாஷ் என்பவர் 5வது முறையாக சிக்கியுள்ளார். பல்வேறு இடங்களில் கடத்தி தூத்துக்குடியிலும் ஒரு முறை, ராமநாதபுரத்திலும் ஒரு முறை கொடுத்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கொடுத்துள்ளார். இவர் அங்கிருந்து கொடுக்கும் நபருடன் கொண்டு மதுரையில் கொடுத்துவிட்டு சென்று விடுவார். இது போன்று பல்வேறு தகவல் வெளியாகியுள்ளன. இவர்கள் இலங்கைக்கு இந்த போதைப் பொருளை கடத்த முயற்சிக்கிறதா என்ற கோணத்தில் அந்த மத்திய அரசின் அந்த வருவாய் புலனாய்வு நுண்ணறிவு விசாரணை நடத்துகின்றன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அந்த பிரகாஷின் மனைவி அந்த மோனிசா ஷீலாவையும் அவருக்கு உதவியாக இருந்த யேசுதாஸ் என்பவரையும் ஆகிய 2 பேரையும் மதுரை மாவட்ட நீதிமன்ற போதை தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவர்களை விசாரித்த நீதிபதி செங்கமலை செல்வன் 15 நாட்கள் நீதிமன்ற காலில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து தற்பொழுது இந்த வழக்கில் மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.